அனைவரையும் தொட்டால் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது சாமந்தி சந்திரசிகாமணி அவர்கள் பாட இருக்கின்றார். தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவியோய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் பாடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மார்பில் சாயும் போது தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவியோய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும். நன்றி. சரி, சாமந்தியுடைய பாடல் தென்றல் வந்து எங்களை தொட்டிருந்தாலும் நடுவர்களை எந்த வகையில் தொட்டிருக்கின்றது என்பதை கேட்டு தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் முதலாவதாக பொன்சிவா வரதராஜன் அவர்களிடம் கேட்டு பார்ப்போம், இங்கே சாமந்தியுடைய பாடல் எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றி. வணக்கம் சாமந்தி, எப்படி இருக்கிறீங்க? நல்ல ஒரு பாடல், அருமையான பாடலை எடுத்து அதாவது மென்மையாக நல்ல இனிமையாக அந்த பாடல் ரசித்து பாடியுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல தாளப்பிடிப்பு இருக்கிறது. தமிழ் உச்சரிப்பு பார்க்காமல் தமிழ் எல்லாம் அழிந்துவிடும் என்று பலர் அச்சப்படுகிறார்கள். தேவையில்லை. இவர்கள் எல்லாம் பாடமாக்கி மனனம் செய்து கரவொலிகள் என்ன கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு நன்றி. பாடமாக்கி அந்த தமிழ் உச்சரிப்புகளை மிக அழகாக இங்கே வந்திருந்த அநேகமானவர் கிட்டத்தட்ட 8-9 பேர் வந்துவிட்டார்கள். 9 பேரும் தமிழ் நன்றாக இருந்தது. உண்மையிலேயே பாராட்ட வேண்டும் என்றால் இவர்கள் இங்கே பிறந்து வளர்ந்து ஆங்கில பாடசாலைகளிலும் பிரெஞ்சு பாடசாலைகளிலும் படித்து வருகின்றவர்கள் தமிழை இவ்வளவு அழகாக உச்சரித்து பாடுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமையாக நன்றாக பாடுகின்றீர்கள். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இன்னும் பல பெரிய மேடைகளிலே நான் உங்களை சந்திக்க ஆசையோடு. நன்றி. வாழ்த்துக்கள். சரிவாகவே உங்களுடைய பாடலை எடுத்து வாருங்கள், கேட்போம். அடி நீ எங்கே, அடி நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, பூச்சூடும் நாளங்கே, தாலி கட்ட கழுத்து அறுக்குதே, இன்னும் சிறுக்கி மன உசிர உருக்கி கொடுக்க முரட்டு பயிலும் வருவானா. இந்திரதாஸ் எனதுயிரே எனதுயிரே என்று இதோ உங்கள் முன்னிலையில் பாட வருகின்றார். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய், நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்ந்திரே காலம் காலமே வரும் நாட்களே தரும் சரவண பவன். சரி, துவாரகா
இன்றைக்கு பயமாக இருக்கின்றதா? இல்லை. இல்லை. இன்றைக்கு ஏன் எல்லோரையும் பார்த்தவுடன் பயம் போய்விட்டதா? ஓவா. சரி, அப்போ பாடு ரெடியா? சத்தமாக பாடுங்க. காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குரலில் அழகா. சரி, பார்ப்போம் பாடலை. வாருங்கள் சஜித். ஜூன் போனா ஜூலர் காற்றே, கண் பார்த்தால் காதல் காற்றே, பூத்தால் தேன் வருமே, பெண் பார்த்தால் தீ வருமே, என்னாச்சு தோணலையே, ஏதாச்சு தெரியலையே, நப்பாச்சு லவ் இல்லையே, லவ் ஆச்சு நப்பில்லையே, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோலா முத்து கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியில் கூத்துக்காகத்தான். அன்பே, நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. தோலா முத்து கூத்துக்கள் யாருக்காக? மொத்த பூமியில் கூத்துக்காகத்தான். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, மம கக மம சசகக சசகக நினி சகக சமம சகக சபப சகக சனினி சகச சானித பமக கம பனி சகாரித சானித பமக ரே சகம. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, பபனி நிசா சகக மம பபனி நிசா ச நிசகம பனி த பமக ம பனி சகரி சனி சமகரி சனித. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, ரீரே சனி சரி சசரி நினி சா சா கரி சனி சகரி சனி த பம நித பம கரி சனி தக சகம. சிறந்த பாடகர் யார் என்பதை எப்பொழுது உங்களுக்காக அறிவிக்க வருகின்றார் லக்ஷன் சிவபிரகாச பிள்ளை அவர்கள். முதலாவது என்ன சொல்லுவானுன்னா, congratulations to everybody for participating and coming this far. Okay, so எல்லாரும் clap பண்ணுங்க வீருக்கு. மற்றது வந்து it was a very tight ஆன ஒரு competition. கொஞ்சம் மார்க்ஸ்ல தான் டிஃபரன்ஸா வந்தது. So please nobody take it bad. Next time please come more prepared, come more ஒரு challenge எடுத்துட்டு வாங்க. So first I'm going to say the மூன்றாவது இடத்தை சொல்ல போறேன். Third place, Sajid. வாழ்த்துக்கள் சஜித். இதோ சஜித் உங்கள் முன்னிலையில் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் 2010ஆம் ஆண்டுக்கான சிறந்த பாடகர் தெரிவு போட்டி நிகழ்ச்சியிலே. அடுத்ததாக இரண்டாவதாக யார் அந்த சூப்பர் சிங்கர் என்பதை இன்னும் ஒரு நிமிடத்திற்குள் இதோ லக்ஷன் தெரிவிக்க இருக்கின்றார். கேட்டுக்கொள்வோம். ரெண்டாவது இடம் second place goes to Dushanti. இருக்கின்றது. சரி, இப்பொழுது தெரிந்து கொள்வோம் யார் இந்த 2010ஆம் ஆண்டுக்கான அகரம் தமிழ் வானொலி வழங்கிய சூப்பர் சிங்கர் யார் என்பதை இப்பொழுது லக்ஷன் அவர்கள் அறிவிப்பார்கள். First place முதலாவது இடம் சாமந்தி. வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். மற்றும் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள்
பெரிய புள்ளி விவரத்திலே தோல்வி இல்லை என்பதை நடுவர்கள் தெரிவித்திருந்தார்கள்.